இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம். எளிய குடும்பத்தில் பிறந்து ஏவுகணை நாயகனாக உயர்ந்தவர். மிசைல் மேன் முதல் மக்களின் ஜனாதிபதி வரை. கனவு காணுங்கள். அந்த கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு. இந்த ஒற்றை வாக்கியத்தின் மூலம் கோடிக்கணக்கான மாணவர்களின் சிந்தனையை தட்டி எழுப்பியவர் இந்தியாவின் பெருமைமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய நடுத்தர குடும்பத்தில் 1931 அக்டோபர் 15 பிறந்தார். அறிவியல் மற்றும் கல்வியின் நாயகனாக விளங்கும் அப்துல் கலாம். இவரின் முழு பெயர் அவுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். ஜைனுலாப்தீன் ஆஷியம்மா தம்பதியரின் 5வது மகனான இவர் தனது குடும்பத்தின் பொருளாதார சுமையை குறைப்பதற்காக காலையில் வீடு வீடாக சென்று செய்தித்தாள் விநியோகம் செய்துவிட்டுதான் தனது பள்ளிக்கு செல்வார். இவரின் கடின உழைப்பால் படித்து 1954 திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டமும் தொடர்ந்து சென்னை MITயில் ஏரோஸ்பேஸ் பொறியியல் பட்டமும் பெற்றார். இளமையில் விமானியாக வேண்டும் என்பதே அவரது மிகப்பெரிய கனவாக இருந்தது. ஆனால் விமானப்படை தேர்வில் நூல் நிலையில் அந்த வாய்ப்பை இழந்தார். எனினும் அந்த தோல்வி அவரை முடக்கி போடவில்லை. மாறாக விண்வெளி அறிவியலில் உலகை வியக்க வைக்கும் உயரத்திற்கு அவரை அழைத்து சென்றது. விண்வெளி தந்தை விக்ரம் சாராபாவின் வழிகாட்டுதலில் இஸ்ரோவில் இணைந்த கலாம் இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவு வாகனமான SLV-3 திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றினார். இதன் மூலம் ரோஹிணி செயற்கைக்கோள் வெற்றிகரமாக பூமியின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தும் நோக்கில் அக்னி மற்றும் பிருத்திவி போன்ற அதிநவீன ஏவுகணைகளை தயாரித்தார். மேலும் 1998 பொக்ரானில் நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனையில் மிக முக்கிய பங்காற்றி இந்தியாவை வல்லரசு நாடுகளின் பட்டியலில் உயர்த்தினார். இதன் காரணமாகவே நாடு இவரை மிசைல் மேன் என்று கொண்டாடியது. அறிவியலில் இராணுவ தொழில்நுட்பம் மட்டுமல்லாமல் இதய நோயாளிகளுக்கான குறைந்த விலை கலாம் ராஜு ஸ்டென்ட் கருவியையும் மலிவு விலை லேப்டாப் கணினியையும் உருவாக்க பங்காற்றி சாமானிய மக்களுக்கும் அறிவியல் பலன் கிடைக்க செய்தார். அறிவியல் துறையில் உச்சத்தை தொட்ட போதும் எளிமையின் சிகரமாக வாழ்ந்தவர். கடந்த 2002 நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையின் கதவுகளை சாமானிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் திறந்துவிட்ட அவர் இந்தியாவின் உயரிய பாரத ரத்னா விருதை பெற்றார். இதனால் மக்கள் அவரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைத்தனர். அறிவியலாளராக மட்டுமல்லாமல் தமிழின் மீதும் திருக்குறளின் மீதும் தீவிர பற்று கொண்டவராக திகழ்ந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணை வாசிப்பதிலும் கவிதைகள் எழுதுவதிலும் ஆர்வம் காட்டினார். உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அக்னி சிறகுகள், எனது பயணம், இந்தியா 2020 போன்ற புகழ்பெற்ற நூல்களை எழுதி தந்தார். தனது குடியரசுத் தலைவர் பதவி காலம் முடிந்த பிறகும் ஓய்வெடுக்காமல் தன் வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரை இந்தியாவின் எதிர்காலமான மாணவர்களுடனேயே நேரத்தை செலவிட்டார். இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் உரையாற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 2015 ஜூலை 27 ஷில்லாங் IIM கல்வி நிறுவனத்தில் மாணவர்களிடம் உரையாற்றி கொண்டிருந்த போதே மாரடைப்பு ஏற்பட்டு நமது இதயங்களை விட்டு பிரிந்தார். அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் முழு அரசு மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மாணவர்களிடம் அவர் செலுத்திய எல்லையற்ற அன்பை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளை சர்வதேச மாணவர்கள் தினமாக ஐநா சபை பெருமைப்படுத்தியுள்ளது. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்த அந்த மாமனிதரின் சிந்தனைகளும் லட்சியங்களும் என்றென்றும் நமது பாதையை வெளிச்சமாக்கி கொண்டிருக்கும்.